ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து கோவா நாங்கள் லாஸ்ட் மந்த் போயிருந்தோம். இங்கே ரமதான் ஹாலிடேஸ் ஒட்டி இங்கே 1 வீக் ஹாலிடே. ஸோ அதனால் கோவா டிக்கெட்ஸ்லாம் சீப்பாக இருந்ததுனால சரி அப் அண்ட் டவுன் போட்டு இங்கே ஒமானில் இருந்து கோவா டூர் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து 4 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இதில் 1 day வந்து நாங்கள் இந்த தண்டர் வேர்ல்டு கோவா விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த விழா ஃபுல்லாகவே. இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தண்டர் வேர்ல்டுனா சூப்பராக இருந்தது. நார்த் கோவாவில் வந்து அந்த பிளாஸ்மா வச்சு விளையாடுறது, கையை வச்சு அப்படியே விளையாடுறது ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து தண்டர் எல்லாம் சூப்பராக இருந்தது. வி ரியலி லவ்ட் இட். அந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. டிக்கெட்ஸும் அவ்வளோலாம் இல்லை. எவ்வளோ? 400. பஸ் 400 அவ்வளோ மட்டும்தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரீவியஸாக 350 இருந்துச்சு, பட் இப்போ வந்து 400 ஆக்கியிருக்காங்க பெர் ஹெட்டு. ஸோ பாப்பாவுக்குமே சேர்த்து 400. ஸோ நாங்கள் 4 பேருக்குமே ஈச் 400 பே பண்ணி தான் போனோம். ஒரு 2 hours கண்டிப்பாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். வரிசையாக தான் இருக்கும், ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு போகலாம். நாங்கள் போனப்பவும் கொஞ்சம் சம்மர் மாதிரி இருந்ததுனால ரொம்ப ரஷ்ஷும் இல்லை. நார்த் கோவாவுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. ஆமாம், திஸ் இஸ் த லைக் ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். கோவா ட்ரிப்பே நல்லா இருந்தது. இதில் மெயின் ஹைலைட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த தண்டர் வேர்ல்டு தான். பிகாஸ் ஒரு நல்ல அம்யூஸ்மெண்ட் பார்க். நாங்கள் தெரியல, இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தண்டர் பார்க்கா. இதுல வந்து எலக்ட்ரிசிட்டியோட ப்ளே பண்ணி அவங்க எப்படி அதை கிரியேட் பண்ணாங்க, அதோட ஹிஸ்டரி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பாருங்க, இது ஒரு ஷோ எல்லாம் இப்படி போனா முடியெல்லாம் மேலே போகும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. கரண்ட் ஷாக் உங்களோட பாடி அஃபெக்ட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் நீங்க அது பாத்தீங்க, அந்த பிளாஸ்மா வச்சு அந்த பால்ஸ்ல விளையாண்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணி வந்தா என்ட்ரன்ஸ்ல அடுத்தது இது இருந்துச்சு. இது என்னடா இது, ஹேர் எல்லாம் இப்படி பறக்குது இல்ல அப்படி நிக்குது அப்படின்ட்டு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க எதனால அப்படின்ட்டு. ஆமா, இது வந்து என்னால போக முடியல. பாப்பாவும் அம்மா மட்டும் தான் போனாங்க. ஏன்னா எனக்கு வந்து டெஃபினெட்லி ஐ நீட் சம் ஹேர் அண்ட் மை ஹேர் இஸ் லைக் பேர்லி millimeter. ஸோ இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் மீ. அண்ட் பட் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. எப்படியும் என்ன பேய் படம்லாம் பார்ப்போம்ல, இந்த மாதிரி முடியெல்லாம் மேலே போய் அப்படியே இந்த காட்டுவாங்க ஹாரர் மூவிஸ், அதுல எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரியே பெர்ஃபெக்டா இருந்தது. And I was a bit scared first looking at it. Will it affect your body or anything? But then after that, it was just a very good experience, and we have some photos of it too. எனக்குமே பயமா இருந்தது. நான் போல அப்படின்னு சொல்லி பதுங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் பிடிச்சு, அம்மா இவ்வளவு காசு கொடுத்து வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ நம்ம அந்த இது டச் பண்றோம், அது எப்படி இப்படி முடி போய் நிக்குது, அது என்ன ப்ராசஸ் என்னன்னு தெரியலையேன்னு லைட்டா பயம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் விடுறதா இல்லை. சரின்ட்டு போய் நானும் அதை பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பாவையும் எப்படியோ தேத்தி கொண்டு போய் நில்லுமா அப்படின்ட்டு அவளும் அதே மாதிரி பண்ணா. எனக்கு நல்லாவே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா நின்றுச்சு. 2 பேரையும் நல்லா அழகா போட்டோவும் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்களே அங்க போட்டோகிராஃபி எடுக்கிறாங்க, நல்ல பெரிய இதுல எடுக்கிறாங்க. பிளஸ் அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்ல வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி எக்ஸிட் ஆகும்போது நம்ம அதை நல்லா காப்பி வந்து வாங்கிக்கலாம். இந்த இது பாருங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கீழே போகும். அதை வந்து நம்ம நார்மல் கை வச்சு விட்டா வில் கெட் அன் எலக்ட்ரிக் ஷாக். பட் இப்போ வந்து மெட்டல் கிளவுஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து ரெண்டுமே கொஞ்சம் சரி வச்சுட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்மளே ஹேண்டில் பண்ண முடியும். லைக் வி ஆர் பிளேயிங் வித் எலக்ட்ரிசிட்டி. லைக் நம்ம வீடியோ கேம், மொபைல் கேம் எல்லாம் விளையாண்டுருப்போம். இது பிளேயிங் வித் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப பயமா இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எப்படியும் மனசை தேர்த்துட்டு உள்ள போய் நான் விளையாண்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெஃபினெட்லி இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும். we have one life, we need to like do this a lot of times, so we have to enjoy every single second. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே அங்கே ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம எப்படி கை வைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸு, அந்த இது ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த தண்டர், அது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் சேஃப்டியும் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ எந்த பயமுமே இல்லை. உள்ளே ஒரு கஃபே கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து அதில் ஜூஸு, காஃபி, டீ, பாப்கார்ன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச்சஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அப்படியே அந்த கிப்லி ஸ்டைல் இமேஜாக கூட மாற்றிருந்தேன் நான் இதில் உட்காந்து எடுத்தது. அது ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருந்தது. நம்ம பாருங்க, இப்படி வந்து ஒரு ஷீல்ட வச்சுட்டு அது நம்மள சேம் கிளவுஸ் அண்ட் சேம் லைக் நம்ம வெறும் கை மட்டும் வச்சா வில் கெட் எலக்ட்ரிக்யூட்டட். ஸோ இந்த கிளவுஸை வச்சுட்டு அப்படியே அதை வச்சா அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு கேப்டன் அமெரிக்கா மாதிரி தெரியும். பாருங்க, அது வந்து காஸ்டியூம் போட்டு கூட கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே கொடுப்பாங்க. எப்படியோ எடிட் எல்லாம் பண்ணி இது கிப்லி இமேஜா ஆகுதுன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லுக்கிங் குட். இது நான் பண்ணலை. அந்த சேர் போட்டிருந்தாங்க, அதில் நாங்கள் எல்லாருமே உட்காந்து எடுத்தோம். ஸோ அதை கிப்லியாக கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கிப்லி ட்ரெண்டு அப்போ ரொம்ப ஏப்ரல் ஸ்டார்டிங்லலாம் இருந்துச்சு. நாங்களும் அந்த ரமதான் டைமில் தான் போயிருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வரிசையாக நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். நாங்கள் போகும்போது ரொம்ப ரஷ் இல்லை, அதனால் ரொம்ப லைனில் நின்ன மாதிரியும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. டக் டக்குன்னு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நாங்கள் உள்ளே போயிட்டோம். நம்ம பாருங்க, லுக் அட் ஹவு குட் இட் இஸ். நம்ம வந்து தமிழ்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பவ் அண்ட் ஆரோ அதை வச்சுட்டு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஹேண்டில் பண்ணுறோம்.
ஆனா இது வந்து வெறும் கையெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டு இது பண்ணுவோம். நல்லா ஹைட் இருந்தா நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. ஆனா எனக்கு அவ்வளோ ஹைட் இல்லை. ஐ அம் பேசிக்லி ஜஸ்ட் 5'2", ஸோ நான் அவ்வளோ நல்லா பண்ண முடியல. பட் எனிவேஸ் பண்ணது பண்ணாதானே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். திரும்ப கண்டிப்பா அப்புறம் பிகம் ஒன்டர் ஐ வுட் வாண்ட் டு ரிட்டர்ன். சொல்லு பாப்பா. இப்போ பாப்பா பேசுவானா, அவ பேச மாட்டேங்கிறா. பட் அவளும் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தா. சில இதுல உங்களுக்கு அந்த தண்டர், அந்த லைட்னிங் சவுண்ட்ஸ் கூட நம்ம அந்த ஸ்வாட் எல்லாமே வைக்கும்போது அந்த அவ்வளோ சவுண்ட் வரும். அதுவுமே கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆமா, அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நம்மளோட இயர்ஸை வந்து கொஞ்சம் இதாக்கும். அந்த சவுண்ட் உங்களுக்கு டெஃபினெட்லி வீடியோல கேட்டிருக்கும். அதை என்ஜாய். இது பாருங்க, வால்கனோ மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ள போய் இதை எடுத்து அந்த Thor hammer அதை எடுத்து அப்படியே வச்சு எலக்ட்ரிசிட்டி பிளேயிங் வித் இட். It's a great experience. So I would definitely want each one of you, if you go to Goa, நீங்க நார்த் கோவா போனீங்கன்னா எஸ்பெஷலி இதை போய் ட்ரை பண்ணுங்க. எப்படி நம்ம ஒரு 2 days நார்த் கோவா, 2 days சவுத் கோவா அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். சவுத் கோவா ஃபைனல் 2 days. ஸோ அப்படி ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் கிட்ஸுக்கும் கோவா போகிறது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே போயிருக்காங்க ஒரு வாட்டி. ஸோ அங்கே கேசினோ வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் கிட்ஸோட போனதுனால அந்த வாட்டி கேசினோலாம் போக முடியல. ஜஸ்ட் வெளியே இருந்து தான் அந்த இது ரிவரில் பார்த்துட்டு இருந்தோம். நைட் ஃபுல்லாக கூட அவ்வளோ ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. எல்லா இதுவுமே வந்து கேசினோஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டோட்டலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கோவாவே. பாருங்க, இப்போ ராஜாலாம் ஒரு சேர்ல உட்காருவார்ல, அது மாதிரி இருக்கு. அதுவும் வந்து கசினோல பார்த்து மாடிட்டு இருந்தோம். ஆனா வந்து கசினோ வந்து கொஞ்சம் 18-21+ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் வெளியே பார்த்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆமா, நார்த் கோவானே நல்லா நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஃபுல் கோவாமே. Because Goa is a nice destination. If you go to Goa, please, like, I recommend you try this Thunderworld. இங்க பாருங்க, ஒரு ஷோ வேற காமிச்சாங்க உள்ள, அதை பார்க்கலாம். ஃபைனலா வந்து எல்லாரும் எல்லாம் அந்த பேட்ச் மாதிரி வந்தவங்க எல்லாருமே முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஷோ ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலா எக்ஸிட் ஆறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபுல்லா இருட்டாக்கிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஒரு மியூசிக் அவங்க போடுறாங்க. பட் எப்படி நம்ம யூடியூப்ல அந்த மியூசிக்கோட அப்லோட் பண்ணா காப்பிரைட் ஏதாவது வந்துடும். ஸோ அதனால நான் அந்த மியூசிக்கை வந்து மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது மியூசிக்கோட கேட்க முடியல நீங்க. பட் இது பாருங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் பயங்கரமா இருந்தது. நீங்க வேணா சைட்ல ஒரு மியூசிக், நல்ல மியூசிக் இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டு நீங்க கேட்கலாம். சூப்பரா இருக்கும். அவர் ஆடுறது நல்லா இருந்தது. அவர் வந்து அப்படியே மிடில் ஆஃப் ஃபயர், அவருக்காக ஒரு ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கிடைச்சது இன் மிடில் ஆஃப் ஃபயர். அண்ட் லைக் டோன்ட் பிளேம் மீ, என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் லைக் ஐ டோன்ட் லிவ் இன் தமிழ்நாடு ஆர் எனிதிங். ஸோ ப்ளீஸ். அந்த இது பாக்குறதுக்கு அந்த சீட்டிங்ஸ் கொண்டு இருந்துச்சு. பட் நாங்க வந்து சுத்திட்டு கொஞ்சம் லேட்டா போனதுனால எங்களுக்கு சீட்டிங் கிடைக்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க நின்றுட்டே வந்து இந்த இதை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துட்டாங்க அந்த வந்தவங்க. பட் எங்களுக்கு நாங்க நின்றுட்டே பார்த்துட்டு இருந்தோம். ப்ளஸ் ஹஸ்பண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப்ல நம்ம அவங்கள எடுத்த பிக்சர்ஸை பே பண்ணி நம்ம வாட்ஸ்அப்ல வாங்குறது, ஸோ அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பப்போ லைட் வந்துச்சு, திருப்பி ஆஃப் பண்ணி அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பாட்டுலாம் கொஞ்சம் ஹிந்தில இருந்தது, நம்ம தமிழ்ல ஒரு பாட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் வி ஆல்சோ ட்ரை இட் ஒன் டைம். எனக்குலாம் டான்ஸ் ஆட வரும். ஆனா இதுக்கு நடுவில் எப்படி டான்ஸ் ஆடுன்னு தெரியல. நீங்க போயிட்டு டான்ஸ் ஆடி பாருங்க. ஸோ இந்த ஷோவோட நமக்கு அந்த எக்ஸிட் நம்ம போற மாதிரி இருக்கும் இந்த தண்டர் வேர்ல்டு கோவால இருந்து.